முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியிருக்காரு. 2026 திமுக கூட்டணி இப்படி நீடிக்காது, இந்த கூட்டணி உடனே நிறைய கட்சியில் எங்களோட வந்துருவாங்க அப்படின்னு. உண்மையிலே திமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்கா? காங்கிரஸை பொறுத்த மட்டும் இதுக்கு முன்னாடி பல தடவை பலவிதமாக பலர் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமும் திமுகவோட கூட்டணி அமைஞ்சிருக்கு. 19 கிட்டத்தட்ட 5 வருஷ காலம் இந்த கூட்டணி 3 தேர்தல் பெரிய தேர்தலை சந்திச்சுது. இது நடுவில் கார்த்திகா கூட நிறைய கான்ட்ரவர்ஷியலாக பேசியிருக்காரு. அதாவது திமுக அணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. ஒருத்தர் பட்டியலின ஓட்டுக்கு காரணமாக இருக்காங்க, இன்னொருத்தர் மைனாரிட்டி ஓட்டு பெறுவதற்கு காரணமாக இருக்காங்க. ஸோ இந்த 2 பேரையும் நம்ம இழுத்துட்டா நமக்கு 26 வெற்றி வாய்ப்பு ரொம்ப சுலபம்ன்ட்டு யார் நினைக்கிறாரு? எடப்பாடி நினைக்கிறார். ஆனால் எடப்பாடி இழுக்கிற அளவுக்கு அவருடைய ஐடென்டிட்டியே கிரைசிஸ் ஆகுது. அவர் என்ன ஸ்டாண்டில் இருக்காருன்னே குழப்பமாக இருக்குது. முதல்ல இந்த கட்சிகள் நம்பி எதிர்க்க போகிற அளவுக்கு எதிரில் இருக்கிற கட்சிகள் பலமாக இல்லை. அதுதான் பாயிண்டாங்க. உன்னை நம்பி நான் வரத்துக்கு ரெடியாக இல்லை. உங்ககிட்ட என்ன செல்வாக்கு இருக்குது, உங்களை நம்பி இருக்கிறதும் போயிடும். எனக்கு திமுக பலமான கட்சி, ஸ்டாலின் பவர்ஃபுல் லீடராக எமர்ஜ் ஆகிட்டார். அப்போ அவருக்கு எதிரான ஒரு பலமான கட்சி, ஒரு பலமான தலைவர் இருக்காரானா, எடப்பாடி கிட்ட கட்சி இருக்கலாம், ரெட்டையில் இருக்கலாம், பட் அவர் பலமான தலைவரானா அது இன்னும் ஒரு ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலையில் தான் அவர் இருக்கார். அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி எதிர்கட்சி பலமாகிறது அப்படிங்கும்போது எதிர்கட்சியை இன்னும் பலமாகிறதுக்கான அந்த இடத்தை நோக்கி நகராமே இருக்குது அதிமுகவை பொறுத்த வரைக்கும். அதுதான் இன்றைக்கி எடப்பாடியோட பிரச்சனை. ஆக்சுவலாக தன்னுடைய பதவி பறிபோயிடுன்ட்டு ஒற்றுமைக்கான ஒரு விஷயத்துக்கு தடை போட்டுட்ருக்காரு. ஆக்சுவலாக அவரும் செல்வாக்கு மிக்கவராக இல்லை, கட்சிக்கு ஒரு மினிமம் செல்வாக்கு இருக்குது. அப்போ எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போனால் ஒரு வலிமையான கூட்டணி, கட்சியும் பலமாக வலிமையான கூட்டணியும் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சேலம் இளங்கோவன் பேசினார்னா எடப்பாடி பழனிசாமி பேசாமல் தான் அப்படின்னு. ஸோ இளங்கோவனே இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது பேசுறாருன்னா அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்பு தயாராகிட்டாரா? அதாவது அவர் என்ன, என்னுடைய பதவிக்கு எந்த ஆபத்தும் வராமல் இந்த ஒருங்கிணைப்பை நீங்கள் பண்ணினீங்கன்னா எனக்கு ஓகே அப்படின்றார். ஓபிஎஸும் சசிகலா, ஓபிஎஸ் சசிகலா எடப்பாடி பழனிசாமி 3 பேரையும் கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கும் அதிமுக தொண்டர்கள் கிட்ட செல்வாக்கூட இருக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி தான், நிர்வாகிகள் கிட்ட செல்வாக்கூட இருக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி தான். இவங்க 2 பேரும் வர்றதுனால தன்னுடைய இடம் பாதிக்கப்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இல்லை ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் வருது? தன்மையிலேயே நம்பிக்கை இல்லை. திமுகவுக்கு அதிமுக தானே மாற்று அப்படின்னு, அந்த மாற்றுன்ற கதையெல்லாம் இனிமேல் எடுபடாது. ஏன்னா மாற்று எப்போ வரும்னா, நீங்களும் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக இருந்தால் தான் மாற்றுன்னு வரும். நீங்கள் செல்வாக்கு இல்லைன்னா நீங்கள் எதிர்க்க இருக்கிற 5-6 பேரில் ஒருத்தராக நீங்கள் போயிடுவீங்க. இப்போ மறுபடியும் இந்த வருஷ கடைசியில் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. இந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படின்னா அது அதிமுகவுக்கு பெரிய அளவில் கை கொடுக்காத ஒரு சூழல் உருவாகும் போது அது சட்டப்பேரவை தேர்தல் நோக்கி போகும்போது உங்களுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படுத்தாதான்? பல முறை போட்டி வரும்போது அதிகாரத்தில் இருக்கிற திமுக கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்க 75-80% இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி அவர் மூழ்கின்றார்னா, எடப்பாடி மூழ்கிட்டு தன் நிலை உணர்ந்து கசப்பான பல உண்மைகளை உணர்ந்து கொண்டு அவர் ஒற்றுமைக்கான வழியை தேடினார்னா அவருக்கும் நல்லது, அவர் கட்சிக்கும் நல்லது. உடனடி அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயிலானி. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கா பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். திமுக கூட்டணிக்குள்ளே என்ன நடக்குது? ஒரு பக்கம் இன்டாக்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஆனால் திமுக கூட்டணிக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரியான செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. காங்கிரஸ் வச்சு வரதா இருக்கட்டும், அதனுடைய தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியிருக்காரு. 2026 திமுக கூட்டணி இப்படி நீடிக்காது, இந்த கூட்டணி உடனே நிறைய கட்சியில் எங்களோட வந்துருவாங்க அப்படின்னு. உண்மையிலே திமுக கூட்டணிக்குள்ளே பிரச்சனை இருக்கா? இல்லை, திமுக கூட்டணிக்குள்ளே பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு சந்தேகம் இடத்துக்கு காரணம் கார்த்திக் சிதம்பரத்தோட பேச்சு. அதுக்கு முன்னாடி செல்வப்பிரதையும் ஒரு பேஜை பேசினேன். நம்மளாம் நம்ம கட்சியை வளர்க்கணும், பலமாக இருந்தால் அதிகமாக பங்கு கேட்க முடியும் அப்படின்னு. அது கூட ஓரளவுக்கு ஓகே. அப்புறம் நிறைய பேர் காமராஜ் ஆட்சி வேணும் அப்படின்னு கொண்டாடணும்னு பேசுவாங்க. அது ஒரு தொடர்ந்து காங்கிரஸ்காரங்க பேசுகிறது தான். ஆனால் கார்த்தி பேசின ஒரு விஷயம் என்னென்னா, சிவகங்கை தொகுதியில் திமுக காரங்களாம் உழைச்சதுனால தான் ஜெயித்தேன், அவங்களுடைய திமுகவுடைய பங்களிப்புன்றது வெற்றியில் நமக்கு இருக்குது, நம்ம கூட்டணி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, 40க்கு 40 வெற்றி பெற்றோம், எல்லாம் கரெக்டு. ஆனால் காங்கிரஸ் என்ற கட்சி பொது பிரச்சனைகளில் ஒரு கருத்தை தெரிவிக்கணும், அதுக்காக போராடணும், கூட்டணி தர்மத்துக்காக நம்ம பேசாமல் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். அதே மாதிரி பின்னாடி ஆட்சியில் பங்கு கேட்கணும் அப்படின்றார். இந்த லேட்டர் பார்ட்டு திமுகவை அப்ரிஷியேட் பண்ணுறதை விட்டுட்டு அடுத்த பார்ட் இருக்குல்ல, அந்த விஷயங்கள் தான் பெருசாகி கடைசியில் EVK இளங்கோவன் அதுக்கு எதிர்வினை ஆற்றிட்டார். அவரோட கவலை என்னென்னா, இப்போ உள்ளாட்சி எலெக்ஷன்ஸ் வரப்போகுது, அதில் காங்கிரஸ்காரங்களுக்கு சீட் கொடுக்க மாட்டாங்க, அப்புறம் தோக்கடிச்சிடுவாங்க திமுகவினர், பார்ட்டி ஆளுநர்கள்லாம் போஸ்ட்லாம் போயிடும், இவர் ஏன் கார்த்திகை முதலே எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது, இப்போ ஏன் பேசுகிறாருன்னா அவர் கேட்குறார். EVKஸோட கவலையும் கரெக்ட் தான். ஆனால் கார்த்திக் பேசினது ஒரு கட்சின்ற முறையில் ஒரு பொது பிரச்சனைகளில் கருத்து சொல்லணும், ஒரு மின்கட்டணத்துக்கு போராடணும், இல்லை அவங்க மாவட்ட தலைவர் இறந்து போயிட்டார், இதுவரையும் ஒருத்தர் கூட அரெஸ்ட் பண்ணாத இருக்காங்க இதுவரையும், அது முக்கியமாக கவலைக்குரிய ஒரு விஷயம். அதெல்லாம் அந்த கவலையெல்லாம் சொல்கிறார். அதெல்லாம் கூட பேசாத ஒரு கட்சிக்காரங்க இருக்கணும்னு
நிச்சயமாக வந்து ஈவிகேஸ் எதிர்பார்க்க மாட்டார்னு நினைக்கிறேன், திமுகவும் எதிர்பார்க்காதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் அவர் கார்த்தி பேசியிருக்கார். அதனால் இதனால் வந்து கூட்டணி பாதிக்குமானா, காங்கிரஸை பொறுத்த மட்டும் இதுக்கு முன்னாடி பல தடவை பலவிதமாக பலர் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமும் திமுகவோட கூட்டணி அமைஞ்சிருக்கு. 19லேருந்து கிட்டத்தட்ட 5 வருஷ காலம் இந்த கூட்டணி 3 தேர்தல் பெரிய தேர்தலை சந்திச்சுது. இது நடுவில் கார்த்திகா கூட நிறைய கான்ட்ரவர்ஷியலாக பேசியிருக்கார். அதனால் வந்து இந்த பேச்சினால் வந்து அது போயிடுமா? அப்போ இந்த பேச்சு தான் வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டணிக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த காங்கிரஸ் ஏதாவது யோசிக்கிறாங்களா? திமுகட்ட ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகிருக்காங்களா அப்படின்ற மாதிரி, அதிமுகட்ட ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகிருக்காங்களா? இல்லை அதிமுக அவங்களுக்கு ஏதாவது கொக்கி போட்டு இழுக்குதா? அவங்க ஏதாவது ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களா, அதிக இடங்கள் தரோம் வாங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னு பேசி பலது அப்படியே ஒன் பை ஒன் அப்படியே செங்கல் மேலே வச்சு வச்சு அப்படியே கட்டடத்தை கட்டிகிட்டே போயிட்டு இருக்காங்க. அவர் திருமாவளவன் வந்து இந்த இவரோட கொலையில், ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் முதல்ல அதிருப்தி இருந்தது, உண்மை குற்றவாளியாக கண்டுபிடிக்கணும் அது இதெல்லாம் சொல்லி அவர் அப்புறம் சிஎம்ஐ பார்த்தப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அடக்கி வச்சார். இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஆவேசமாக குரல் கொடுக்கலன்ட்டு தலித் இயக்கங்கள் பலது அவர் மேலே கொஞ்சம் கோபமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால் வந்து திருமாவளவனே கூட கொஞ்சம் கோபமாக தான் இருக்கார் அப்படின்னு. அதாவது திமுக அணியில் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் காங்கிரஸுக்கும் வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. ஒருத்தர் வந்து பட்டியலின ஓட்டுக்கு காரணமாக இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து மைனாரிட்டி ஓட்டு பெறுவதற்கு காரணமாக இருக்காங்க. ஸோ இந்த 2 பேரையும் நம்ம இழுத்துட்டா நமக்கு வந்து 26ல் வெற்றி வாய்ப்பு ரொம்ப சுலபம்ன்ட்டு யார் நினைக்கிறாரு? எடப்பாடி நினைக்கிறார். ஆனால் எடப்பாடி வந்து இழுக்கிற அளவுக்கு அவருடைய ஐடென்டிட்டியே கிரைசிஸ் ஆகுது. அவர் என்ன ஸ்டாண்டில் இருக்காருன்னே குழப்பமாக இருக்குது. முதல்ல அவர் வந்து இன்னும் வந்து பாஜக விட்டு முற்றிலும் விலகி வந்துட்டாருன்றதெல்லாம் இன்னும் ஒரு கேள்விக்குறியான விஷயமாகவே இருக்குது. அதே மாதிரி அதிமுக வலிமையாக இருக்கா? எதை நம்பி இந்த கட்சிகள்லாம் அவர்கிட்ட போகும்? இது வந்து ஒரு வெற்றி கூட்டணி, திமுகன்றது வெற்றி கூட்டணி. அதில் வந்து அதுலேருந்து போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? திமுக இவங்களெல்லாம் அக்காமடேட் பண்ணுறாங்க. அந்த முன்னாடி எலெக்ஷன்ஸில் கொடுத்துறதோ அதிகமான இடங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது இந்த எடப்பாடி போன்றவர்கள் தேர்தலுக்கு முன்னாடியே காங்கிரஸுக்கான கசப்பு மருந்து நாங்கள் வச்சுருக்கோம்லாம் சொன்னாங்க. அப்போவே வந்து யாரும் காங்கிரஸ்லேருந்து போல் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. அதனால் இவங்க வந்து எடப்பாடிக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு வந்து தற்சமயம் வரையும் அது ஏமாற்றத்தில் தான் முடியும் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா ஆஸ் லாங் ஆஸ் டெல்லியில் வந்து மோடி ஆட்சியில் இருக்கிற வரையும், டெல்லியில் இந்தியா கூட்டணி திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணிலாம் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரையும், இங்கே தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி எந்த விதத்துலேயும் வந்து எந்த பிரச்சனையும் வராது. அது இப்படியே தான் போயிட்டுருக்கும். 26 தேர்தலில் ஒன்றாக தான் சந்திக்கும். இதை உடையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப தற்சமயம் ரிமோட்டாக இருக்குது. ஏன்னா அது காரணம் என்னென்னா, எடப்பாடி வலிமை எழுந்து இருக்கிறதும், அதிமுக ஒற்றுமை இல்லாமல் வலிமை எழுந்து இருக்கிறதும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து மோடி எதிர்ப்புன்றதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இல்லாத இருக்கிறது தான் அது முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். அதனால் இந்த முணுமுணுப்பு, சலசலப்பு, இந்த மாதிரியே வதந்திகள் இதெல்லாம் வந்து தற்சமயத்துக்கு வந்து ஒரு வதந்தியாக தான் இருக்கே தவிர இதில் எதுவும் சப்ஸ்டன்ஸ் அதில் எதுவும் விஷயம் எதுவும் இல்லைன்றது என்னுடைய கருத்து. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. ஒரு கூட்டணி இன்டாக்டாக இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே இருக்காது, கூட்டணி உடையாது அப்படின்னு நினச்ச கூட்டணிகள்லாம் தேர்தல் நேரத்தில் உடைஞ்சிருக்கு. இப்போது காங்கிரஸும் பிசிகாவும் சொல்கிறது வந்து போதுமான இடங்கள் கிடைக்கிறது இல்லை. நம்ம கடந்த 3 தேர்தலில் அவங்க ஒன்றா போட்டிட்டாங்கன்னு பார்த்தாலும் பெரிய அளவில் வந்து உங்களுக்கு இடம் கொடுத்துடப்படலை. பிசிகாவுக்கு வந்து கடந்த தேர்தலில் 2 சீட் கொடுக்கப்பட்டு அவங்க அதிருப்தியோட அதை வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லா தேர்தலையுமே சட்டப்பேரவை தேர்தலில் வாங்கின 6 சீட்டாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வாங்கின 1+1 இருக்கட்டும், எல்லாமே பிசிகா ஒரு அதிருப்தியோட தான் வாங்கிட்டு இருக்கும்போது இன்னும் எவ்வளவு நாளைக்கு அதிருப்தியோடயே வந்து சீட்டை வாங்கிட்டே இருப்பாங்க? பாஜகவினுடைய பேரில் எவ்வளோ நாள் தொண்டர்களை அவங்க சமாதானப்படுத்தி வச்சுக்கிட்டே இருக்க முடியும்? ஒரு கட்டத்தில் அவங்களும் முடிவெடுக்க வேண்டிய தேவை வரும் தானே? இல்லை, இந்த சீட்டு இப்போ திமுக அணியில் நீங்கள் சீட்டு வாங்குறதுன்றது 6 சீட்டில் 4 சீட் வின் பண்ணுறீங்கல்ல, 2 சீட்டில் 2மே வின் பண்ணுறீங்கல்ல. இதுவே அதிமுக உங்களுக்கு 10 சீட் கொடுத்தாலும் நீங்கள் 10 சீட்டில் 1 சீட் தான் வின் பண்ணுவீங்க, இல்லை 2 சீட் தான் வின் பண்ணுவீங்க. அப்போ 6 சீட் கொடுத்து 4 சீட் வின் பண்ணுறதுக்கும் 10 சீட் கொடுத்து 1 சீட் வின் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இடங்கள் அதிகமாக வாங்கலாம், பட் சக்ஸஸ் ரேட் இருக்குல்ல, அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ காங்கிரஸுக்கு 9க்கு 9னா எங்கேயாவது நடக்குமா? அது நீங்கள் ஒரு பார்லிமெண்ட் தேர்தலில் அது எடப்பாடி 29 பார்லிமெண்ட் தேர்தலில் வந்தால் கூட நிறையா கொடுக்குறேன்னு சொல்லலாம், பட் வின் பண்ணணும்ல. ஸோ அந்த வெற்றி எப்படி கிடைக்குது, வெற்றி எங்கே நிறையா கிடைக்குது, யாருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது இந்த திமுக கூட்டணி பலமாக இருக்குது, பரவாயில்ல அப்படின்ற அளவில் தான். அதுக்குன்னு ஒரு கட்சி வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சிக்கிட்ட எங்களுக்கு அதிகமான இடங்கள் வேணும்னு சொல்கிறதுல எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. கடைசி வரையும் போராடி பார்ப்பாங்க. அது ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபைட் இருக்கும், அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. முறைச்சிக்கிற அளவுக்கு வெளியில் இப்போ 2006 இவர் போன அளவுக்கு வைகோ விலகி போனார்ல, திடீர்னு சொல்லிட்டு இங்கே திமுக கூட்டணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒரு அதிமுக கூட்டணி திருச்சி திமுக மாநாட்டுக்கு போக வேண்டியவர் நேராக போயஸ் கார்டனுக்கு போயிட்டார். ஸோ அது மாதிரி 2001 அதே மாதிரி தான் பண்ணார். சங்கரங்கோயிலோ அது 2 சீட் கொடுக்கலன்ட்டு தனியாக போயிட்டார் திமுக கூட்டணி விட்டு. அது மாதிரிலாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம்
அரசியலில் மறுக்கலை. அதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. பாலிடிக்ஸ் வந்து அந்த அந்த கேம் என்னென்னா எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்கிறது தான் பாலிடிக்ஸ் ஆக்சுவலாக. அதுதான் வந்து அதை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ திமுகவுக்கும் இது தெரியாதில்ல. ஆனால் அதே சமயம் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் காங்கிரஸோ அல்லது விசிகேயோ இல்லை சிபிஐயோ சிபிஎம்மோ எம்டிஎம்கேவோ எல்லாமே அவங்களுடைய கோரிக்கை. இப்போ எம்டிஎம்கேக்கு வந்து நான் இண்டிபெண்டன்ஸ் சிம்பிளில் தான் நிற்பேன் அப்படின்னாங்க. சரி தீப்பெட்டியில் நில்லுங்கன்னு சொல்லிட்டாரு, வெற்றி பெற்றார். அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அவங்களுக்கு. அதே மாதிரி தான் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் பானை சின்னத்தில் நிற்போம்னு சொன்னாங்க. சரி நில்லுங்கன்னு சொன்னாங்க, வெற்றி பெற்றாங்க. ஸோ திமுகவும் வந்து அவங்களுடைய கோரிக்கையை வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து கூட்டணியோட பலம் அவங்களுக்கும் தெரியும். அது அவங்களுக்கு ஏன்னா திமுக என்கிற கட்சி செல்வாக்காக இருக்கலாம், அதுவும் 25% ஓட்டு ஆவரேஜாக வாங்கலாம், அது வேறு விஷயம். பட் கூட்டணி என்கிற ஒரு விஷயம் வந்து கூட ஒரு வேல்யூ ஆடடாக இருக்குல்ல அது. ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அதோடைய மதிப்பு தெரிஞ்சு தான் வந்து டீல் பண்ணுறாரு. ஆனால் அரசியலில் வந்து நீங்கள் இதுக்கு இந்த திமுக என்கிற அந்த அரசாங்கத்துக்கு ஒரு ஆன்டி இன்குபன்சி டெவலப் ஆகிட்டே போகும். அது எவ்வளோ தூரம் ஸ்டாலின் இந்த 18-19 மாதத்தில் அதை குறைக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. அது அவருடைய ஃபங்க்ஷனில் தான், செயல்பாடுகளில் தான் இருக்குது. ஆனால் அவருக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்குபன்சி செட் ஆகுதுங்க. சட்டம் ஒழுங்கு போன்ற விஷயங்கள், ஆம்ஸ்ட்ராங் விஷயங்கள் எல்லாமே வந்து கலாச்சார விஷயங்கள், அப்புறம் ஆசிரியர் போராட்டம், அரசு ஊழியர் போராட்டம், எவ்வளோ நேற்று ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணது உட்பட ஒரு நெரேட்டிவ் செட் ஆகுது. அதாவது இது மக்களுக்கு விரோதமான பல காரியங்கள் நடக்குது. அதே சமயம் வந்து கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு வேண்டிய திட்டங்களையும் கொண்டு போய் ஒரு ஸ்டாலின் என்கிற இமேஜுக்கு வந்து எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் பார்த்துக்கொள்வதற்கான முயற்சியும் ஒரு சைட் பை சைடு. திமுக கெட்ட பேர் வருது, ஸ்டாலின் கெட்ட பேர் வரல. ஸ்டாலின் கெட்ட பேர் வரல, அது மாதிரி போயிட்டுருக்கு. அவர் வந்து இன்னும் வந்து பாப்புலராக தான் இருக்கார். எதிர்கட்சியில் வந்து பாப்புலரான ஒரு லீடர் இல்லையே தவிர, சிங்கிள் லீடர் இல்லையே தவிர, இப்போது திமுக கருணாநிதி, ஜெயலலிதா, அப்போ ஸ்டாலின் யார் அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே போயிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அந்த இது இருக்கிற வரையும் ஸ்டாலினுக்கான பலம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அவருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஸ்டாலினுக்கும் நம்மளுடைய ஆன்டி இன்குபன்சி நமக்கு எவ்வளோ தூரம் அஃபெக்ட் பண்ணணும், நம்ம இதுலேருந்து எப்படி நம்மளை தற்காத்து கொள்வது எப்படின்னு அவரும் ஒர்க் பண்ணுவார் இல்லையா. ஒரு பாலிட்டிஷியன் அப்படி தானே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவருக்கு கூட்டணியுடைய பலமும் தெரியும், கூட்டணி கட்சிகளுடைய நிலைமையும் தெரியும். ஸோ அதனால் அவர் வந்து இவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுன்றதோட அவர்களெல்லாம் வந்து அனுசரிச்சுன்னு போகிறது இருக்குல்ல, அரவணைத்து கொண்டு போவது என்பது தான் முக்கியம். அட்ஜஸ்ட் பண்ணுவதும் அரவணைத்திலும் இது ரெண்டுத்துக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஸோ அரவணைத்து கொண்டு போகிறதுன்றது ஒரு முக்கியமான விஷயம், அதை அவர் செய்கிறார். ஆனால் டெல்லியில் வந்து ஆஸ் லாங் அஸ் காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான உறவு நல்ல பலமாக இருக்கிற அளவுக்கு, அது பலமாக இருக்கிற வரையும், மோடி அங்கே டெல்லியில் ஆட்சியில் இருக்கிற வரையும் இந்த கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் வராது. அது வந்து இவங்களுக்கே தெரியும். விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதுதான் அப்ளை ஆகும். அதெல்லாம் வந்து ஒருவேளை இந்த மாதிரியான வதந்திகள்லாம் வந்து திமுக அதிகமான இடங்கள் கேட்கறதுக்கான ஒரு விஷயமாக கூட நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக அது இந்த கட்சிகளில் இருக்கிறவங்க கூட கிளப்பி விடுவாங்க. இது மாதிரிலாம் கிளப்பி விட்டால் திமுக அதிகமான இடங்கள் தருமா அப்படின்ற அந்த ஒரு யோசனையாக கூட இருக்கலாம். அது வந்து இவிகேஎஸும் கார்த்திக்கும் போட்ட சண்டையினால என்னாச்சு, ஏதோ ஒரு காங்கிரஸில் வந்து இந்த மாதிரியான கோஷ்டி விஷயங்கள் இருக்க தான் செய்யும். அது அதில் ஒரு பகுதியாக திமுகவினுடைய உட்கூட்டணி பிரச்சனையாக மாற வேண்டியது காங்கிரஸினுடைய உட்கட்சி பிரச்சனையாக போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. உட்கட்சி பிரச்சனையாக போயிருக்கு. பட் அது காங்கிரஸில் இயல்பான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அது ஒன்றும் புதிய விஷயமாக நான் பார்க்கல ஆக்சுவலாக. இது ஒரு காலத்தில் 2006 போது பீட்டர் அல்ஃபோன்ஸ் குங்குமம் சுமக்கும் கழுதைகள்னு சொன்னார். கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருந்தது. மைனாரிட்டி டிஎம்கே கவர்மெண்ட்னு சொல்லியிருந்தாங்க ஜெயலலிதா. அப்போ நினச்சிருந்தா காங்கிரஸ் வந்து ஆட்சியிலேயே பங்கு கேட்டிருக்கலாம், பாமகவும் கேட்டிருக்கலாம். 2 பேரும் விட்டாங்க. அப்போ தான் கேள்வி கேட்டதுக்கு நாங்கள்லாம் குங்குமம் சுமக்கும் கழுதைகள்னு அவர் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி 91 வந்து ஜெய் காங்கிரஸ்னே ஒன்று இருந்தது. இந்த கோவை செல்வராஜெல்லாம் இருந்தாங்க, ஒரு 6-7 பேர் இருந்தாங்க. பல்வேறு காலகட்டங்களில் காங்கிரஸ்லேயே திமுக கோஷ்டி அதிமுக கோஷ்டின்னு இருக்கிறது தான் சகஜம். இப்போ கிட்டத்தட்ட இவிகேஎஸ் திமுகவுக்கு ஆதரவான ஒரு குரல் கொடுக்குறாரு. கார்த்திக் வந்து திமுகவுக்கு எதிராக கொடுக்குறான்றத விட கட்சி இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சி கொடுக்குறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து கார்த்திக் வந்து ராகுல் காந்தியோட மோடி செல்வாக்கு மிக்கவரெல்லாம் பேசியிருக்கார். கொஞ்சம் கார்த்திக் கொஞ்சம் சிலமும் ஓவராக ப்ளே பண்ணுவார். அது மாதிரி ஓவராக ப்ளே பண்ண விஷயங்களும் உண்டு. ஆனால் இந்த வாட்டி கட்சியோட நலன் கருதி பேசியிருக்காரு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக காங்கிரஸ் பாஜக இந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி இப்போது டெல்லியில் மோடி அரசு இருக்கிற வரைக்கும் இந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இந்தியா கூட்டணி வந்து பல மாநிலங்களில், டெல்லியில் ஒரு நிலைப்பாடும் மாநிலங்கள் ஒரு நிலைப்பாடும் எடுக்க தான் செஞ்சுருக்காங்க. இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தை தான் முன்னிறுத்தினாங்க. ஸோ 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் ஒரு புதிய கூட்டணி உருவாகுது அப்படிங்கும்போது காங்கிரஸுக்கும் விசிகாவுக்கும் அது ஒரு ஆப்ஷன் தானே. கண்டிப்பாக. அதாவது எல்லா கட்சிகளும் ஒரு ஆப்ஷன் வைக்காத இருக்க முடியாது சார். நீங்கள் திமுகவே நம்பின்னு போயிருந்தீங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் திமுக விட்டு விலகி வரத்துக்கு, அங்கே டெல்லியில் ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்து அங்கே வேறு மாதிரியான அரசியல் சூழல் மாறும்பொழுது இங்கே ஏதோ திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை வந்ததுன்னா அது நத்திங் கேன் பி ரூல்ட் அவுட் இன் பாலிடிக்ஸ். அதனால் எல்லாருமே எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும்.
அதனால் வந்து இந்தியா கூட்டணி பல்வேறு மாநிலங்களில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணியில் இல்லை. டெல்லியில் இருந்தாங்க, பஞ்சாபில் இல்லை, கோவாவில் இல்லை, பல இடத்துல இல்லை. அதனால் வந்து மம்தா வந்து இந்தியா கூட்டணியில் தான் இருக்காங்கன்ற பேர். பட் அவங்க காங்கிரஸை எதிர்த்து தான் போட்டி போட்டாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. அதனால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி டெல்லியில் ஒரு பாலிடிக்ஸ், மாநிலங்களில் ஒரு பாலிடிக்ஸ் அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆமாங்க, எங்களுக்கு டெல்லியில் வந்து நாங்கள் காங்கிரஸோட இந்தியா கூட்டணியில் இருக்கோங்க, தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸோட நாங்கள் இல்லைங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் திமுகவுக்கு வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. அதெல்லாம் ஆனால் அது வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குன்றது தான் நம்மளுடைய பாயிண்ட்டாக இருக்கே தவிர எதுவுமே வராது அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே என்ன ஏன் வராதுன்னு நம்ம கொஞ்சம் இன்னும் உறுதியாக சொல்கிறோன்னா, இந்த கட்சிகள் நம்பி எதிர்க்க போகிற அளவுக்கு எதிரில் இருக்கிற கட்சிகள் பலமாக இல்லை. அதுதான் பாயிண்ட்டாங்க. உன்னை நம்பி நான் வரத்துக்கு ரெடியாக இல்லை. உங்ககிட்ட என்ன செல்வாக்கு இருக்குது, உங்களை நம்பி வந்தால் இருக்கிறதும் போய்டும் எனக்கு. அங்கே நான் எதுக்கு போகணும்? இது மாதிரி சொல்லி வேணால் டிஎம்கேட்ட பார்கெனிங் பவரை அதிகமாக்கலாம் தவிர, எடப்பாடி வந்து ஒரு ஜெயலலிதா மாதிரி செல்வாக்கு மிக்க தலைவர், இல்லை கருணாநிதி மாதிரி செல்வாக்கு மிக்க தலைவர், இல்லை எம்ஜிஆர் மாதிரி ஒரு தலைவர் அப்படின்னா உங்களை நம்பி. ஏன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து ஒரு லீடர் சென்ட்ரிக்காக இருக்குது. இந்த லீடர் சென்ட்ரிக் பாலிடிக்ஸில் ஸ்டாலினுக்கு ஈக்குவலான லீடர் இல்லை. திமுக பலமான கட்சி, ஸ்டாலின் வந்து பவர்ஃபுல் லீடராக எமர்ஜ் ஆகிட்டார். அப்போ அவருக்கு எதிரான ஒரு பலமான கட்சி, ஒரு பலமான தலைவர் இருக்காரானா, எடப்பாடி கிட்ட வந்து கட்சி இருக்கலாம், ரெட்டையில் இருக்கலாம், பட் அவர் பலமான தலைவரானா அது இன்னும் ஒரு ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலையில் தான் அவர் இருக்கார். அப்போது மற்ற அண்ணாமலையெல்லாம் இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்காங்க, அது எவ்வளோ தூரம் வளருவாங்க, அதுக்குள்ளே என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. மற்ற பெரிய அளவுக்கு சீமான் இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கார், 7% 8% ஓட்டில் இருக்கார். விஜய் வந்தால் விஜயோட ஓட் பேங்க் இன்னும் ப்ரூவ் ஆகலை. அதனால் அவர் எவ்வளோ தூரம் ஒரு ஓட் பேங்க்கில் அவருக்கு சக்ஸஸ் ஆகும்னு நமக்கு சொல்ல முடியாது. அன்புமணி ஏற்கனவே அவரெல்லாம் முன்னிறுத்தி 6% ஓட்டோடு அவருடைய செல்வாக்கு முடிஞ்சு போச்சுன்றதை பார்த்தோம் நம்ம. அதனால் ஸ்டாலின் அந்த தலைமை, அவருக்குள்ள செல்வாக்கு, திமுக அந்த கட்சி அதுக்குடைய செல்வாக்கு, அதோட ஒரு கட்சி எதிர்க்க, அந்த ரெண்டும் கம்பைன் பண்ணி ஒரு தலைவர் ஒரு கட்சி அங்கே இருந்ததுன்னா இவர்கள் போய் அங்கே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி விஷயம் எதிர்க்க இல்லாதனால இவர்கள் எதுக்கு இருக்கிற வாய்ப்பை விட்டுட்டு அங்கே போகிறாங்கன்ற ஒரு விஷயந்தான் வந்து முக்கியமான விஷயம். அதுதான் இந்த கூட்டணியை வந்து இன்னும் பலமாக வச்சிட்ருக்கு. நீங்கள் தொடர்ச்சியாக எல்லாரும் சொல்கிறதே வந்து திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது. அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி எதிர்க்கட்சி பலமாகிறது தான். அப்படிங்கும்போது எதிர்க்கட்சியாக இன்னும் பலமாகிறதுக்கான இந்த இடத்தை நோக்கி நகராமே இருக்குது அதிமுகவை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு காலையில் ஒரு முக்கியமான ஒரு அதிமுக பிரமுகர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்தே ஒரு கட்சியில் இருக்கார். அவர் சென்னையை சேர்ந்தவர் தான். எடப்பாடியை பற்றி பேசி வந்தபோது, எடப்பாடி வந்து நல்ல இன்டெலிஜென்ட்டாக தான் பண்ணினார். அவர் செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாது. அவர் வந்து செல்வாக்கு மட்டும் அவருக்கு கிடச்சிடுத்துறான். மற்ற அவர் வந்து நிச்சயமாக வந்து ஜெயலலிதாவோட இன்னும் நல்லா பாலிடிக்ஸ் பண்ணுவார் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். அவர் ஒரு 40 வருஷ காலம் அவர் அந்த கட்சியில் இருக்கார். நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். அவருடைய பாயிண்ட் என்னென்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எடப்பாடி வந்து கட்சியை பொறுத்த மட்டும் வந்து ஒரு கையகப்படுத்திட்டார். ஆனால் வந்து இந்த அவரை விட்டு விலகி நிற்கிற எல்லாரையும் சேர்த்துட்டு ஒன்றுபட்டு இருந்தால் நிச்சயமாக இன்னும் வலிமையாக கட்சி இருக்கும். எடப்பாடி ஆஸ் சச் ப்ரூவ் பண்ணிட்டார். அவர் வந்து அவர்கிட்ட கொடுத்த அரசாங்கத்தை 4.5 வருஷம் நடத்தி காமிச்சிட்டாரு. அதே மாதிரி 75 இடங்களில் வின் பண்ணிட்டார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த விலகி இருக்கிறவங்களெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கட்சியை வலிமைப்படுத்திட்டாருன்னா அவர் நல்ல எமர்ஜி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ எந்த இடத்துல சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். எங்கே பிரச்சனை? தலைமையில் தான் பிரச்சனை. அவருக்கு அவரோட தலைமைக்கு ஆபத்து வரும்னு அவர் பயப்படுறாரு. நம்ம சிறுக குருவி மாதிரி சேர்த்து வச்சுருக்கோம் நம்ம எல்லாத்தையும். ஒரே ஆட்சியில் அதை பறிகொடுக்க அவர் விரும்பலை. அதனால் வந்து அவர் ஓபிஎஸ்ஓ இல்லை சசிகலாவோ டிடிவியோ யாருமே கட்சிக்கு வரக்கூடாதுன்னு பார்க்குறாரு. இதுதான் இப்போ ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய ஒரு உள்ள வந்து சூறாவளி மாதிரி அடிச்சிட்ருக்கு இப்போ அதிமுகவுக்குள்ள மேல்மட்டத்தில். இந்த சூறாவளி என்றைக்கு வேணால் வந்து கரையை கடந்து வெளியில் வரும். இது அப்போ அதோடைய வேகம் உங்களுக்கு தெரியும்னு அவர் சொல்கிறார். அந்த 6 மந்திரிகள் சந்திச்சது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு சொல்கிறார். எடப்பாடி ரொம்ப நாள் பிடிவாதம் பிடிக்க முடியாது. பட் அவர் வந்து நல்ல எமர்ஜி ஆனார். பட் இந்த மாதிரி சமயங்களில் வந்து ஈகோவை விட்டு கொடுத்துட்டு அவர் வந்து எல்லோரையும் அரவணைத்து கொண்டு கட்சியை வலிமையாக வச்சுருந்தாருன்னா, நாளைக்கு எலெக்ஷன் நெருங்குற சமயத்தில் காங்கிரஸோ இல்லை விசிகேவோ வரும்னு அவர் சொன்னால் நம்புவதற்கான ஒரு இடம் இருக்கும். அதில் இப்போ சொன்னால் இந்த பொசிஷனில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அதிமுகவில் உள்ளே என்ன நடக்குதுன்னா ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்ருக்கு. இந்த போராட்டம் வெடிக்கும் பாருங்கள் இன்னும் கொஞ்ச நாள்னு அவர் சொன்னார். அவர் வந்து உண்மையிலேயே இன்சைடர். அவர் ஆக்சுவலாக அவர் சொன்னதில் ஏதோ ஓரளவுக்கு உண்மை இருக்கலாம் என்றது என்னுடைய கருத்து. அதுதான் இன்றைக்கி வந்து எடப்பாடியோட பிரச்சனை. ஆக்சுவலாக தன்னுடைய பதவி பறிபோயிடுன்ட்டு ஒற்றுமைக்கான ஒரு விஷயத்துக்கு தடை போட்டுட்ருக்காரு. ஆக்சுவலாக அவரும் செல்வாக்கு மிக்கவராக இல்லை, கட்சிக்கு ஒரு மினிமம் செல்வாக்கு இருக்குது. அப்போ எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போனால் ஒரு வலிமையான கூட்டணி, கட்சியும் பலமாக வந்து வலிமையான கூட்டணியும் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை வந்து அவர் மிஸ் பண்ணுறாரு எடப்பாடி அப்படின்றது தான் பொதுவாக அதிமுக தொண்டர்களுடைய வருத்தமாக இருக்குது. என்ன செய்கிறது பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். இந்த மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு நிச்சயமாக அதிமுகவில்
ஒரு மீட்டிங் ஒரு இது நடக்கும். எடப்பாடியோட உதவியாளர் இளங்கோவன் ஒருத்தர் இருக்கார், அவர் வேலுமணி எல்லாம் மறுபடியும் பேசியிருக்காங்க, இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சேலத்தில் ஒரு மீட்டிங் போன வாரம் நடந்திருக்கு. பேசி அந்த 6 முன்னாள் அமைச்சர் போனதுக்கு அப்புறம். ஆமாம், அதுக்கப்புறம் ஒரு நடந்திருக்கு. அவங்களாம் பேசியிருக்காங்க, தங்கமணி வேலுமணி அந்த இளங்கோவன் அவங்களாம் பேசியிருக்காங்களாம். இளங்கோவன் பேசினார்னா எடப்பாடி பேசின மாதிரி தான், அவ்வளோ க்ளோஸ் அவர் ஆக்சுவலாக வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடந்து செம்மலையெல்லாம் கூட அதில் இருந்திருக்கார் போல் இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க, எப்படி இந்த அரேஞ்ச்மெண்ட்டை ஒர்க் அவுட் பண்ணுறது, அதாவது ஒருங்கிணைப்பு ஒன்றை எல்லாரும் ஒன்று சேரும்போது இந்த பதவி போன்ற விஷயங்கள் எப்படி சின்ன சந்தேகம் சார், அதை எடுத்துட்டு பேசுங்க. இப்போ நீங்களே சொல்றீங்க சேலம் இளங்கோவன் பேசினார்னா எடப்பாடி பழனிசாமி பேசுற மாதிரி தான் அப்படின்னு. ஸோ இளங்கோவனே இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பேசுறாருன்னா அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்பு தயாராயிட்டாரா? அப்படி தான் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஓகே, அதாவது அவர் என்ன, என்னுடைய பதவிக்கு எந்த ஆபத்தும் வராமல் இந்த ஒருங்கிணைப்பை நீங்கள் பண்ணினீங்கன்னா எனக்கு ஓகே அப்படின்றார். அதுதான் பாயிண்ட். அப்போ அதை வந்து வரவங்களுக்கும் ஒரு மதிப்பு கொடுத்து அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்களை அக்காமடேட் பண்ணி இவரோட ஈகோவையும் திருப்திப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் நடக்கணுங்க ஆக்சுவலாக. அது நடக்குமா இல்லையான்னு தெரியல. அதுதான் இப்போ பேச்சுவார்த்தை ஓடிட்டுருக்கு. இந்த சென்னையை சேர்ந்த அந்த அதிமுக நிர்வாகியும் சொல்ல முடியாது, ரொம்ப எல்லாருக்கும் வேண்டியவர். அவர் சொல்கிறது என்னென்னா, இந்த மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு பாருங்கள், நிச்சயமாக இந்த ஆலோசனை கூட்டங்கள் இந்த ஆலோசனை கூட்டங்கள்லாம் தொகுதி ஆலோசனை கூட்டங்கள்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் வரும் பாருங்க அப்படின்றார். இல்லை சார், இப்போது எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ளே வர்றவங்க வெளியிலேருந்து உள்ளே வர்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஓபிஎஸ்ஸோ தினகரனை வந்து இதில் விட்டலாம், ஒரு தனி கட்சி நடத்திட்டு இருக்காரு. ஓபிஎஸ் சசிகலா எடப்பாடி பழனிசாமி 3 பேரையும் கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கும் அதிமுக தொண்டர்கள் கிட்ட செல்வாக்கூட இருக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி தான், நிர்வாகிகள் கிட்ட செல்வாக்கூட இருக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி தான். இவங்க 2 பேரும் வர்றதுனால தன்னுடைய இடம் பாதிக்கப்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இல்லை ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் வருது? தன்மையிலே நம்பிக்கை இல்லை. நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ஒரு தலைவருக்கு வந்து இங்கே வரவங்க வந்து நம்மளை மீறி போயிட மாட்டாங்கன்ற செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ஏன்னா இவர் வந்து இன்னும் தன் செல்வாக்கை நிரூபிக்காமல் இருக்கார். இவர் வந்து மக்கள்கிட்ட போய் இவர் சிஎம்னு நிறுத்தி இவர் ஒரு எலெக்ஷனில் வின் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எல்லோரும் இவருக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். எந்த தலைவர் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கீழே தான் அப்படின்லாம். ஆனால் இப்போ வந்து மற்றவங்கள சமமாக ட்ரீட் பண்ண வேண்டிய நிலையில் அவர் இருக்கார். அதோடைய தன்னம்பிக்கை, அவருக்கு சுயநம்பிக்கை இல்லாததுக்கு காரணம் நம்ம இன்னும் நம்மளுடைய செல்வாக்கை நம்ம ப்ரூவ் பண்ணாத இருக்கோம். இவங்க வந்து நம்ம பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள்லாம் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம், ஏதோ ஒரு வகையில் சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ இவங்க வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு அவர் மட்டும் நினைக்கல, எல்லாருமே நினைக்கிறாங்க. அதிமுகவில் கீழேருந்து மேலே வரையும் பதவியில் இருக்கிறவங்கலாம் வேறு குரூப் வந்தால் நமக்கு ஆபத்து வரும்னு நினைக்கிறேன். அந்த குரூப்பில் இருக்கிறவங்களும் பதவி கேட்பான்ல, எதுக்குடா அவங்க போய் இருக்கிறதே அரேஞ்ச்மெண்ட்டு பரவாயில்ல, எப்படியே போட்டோம், கட்சி எப்படி போனால் என்ன அப்படின்ற எண்ணமும் நிறைய பேருக்கு இருக்குது. அது எப்படி போனாலும் திமுகவுக்கு அதிமுக தானே மாற்று அப்படின்னு. அந்த மாற்றுன்ற கதையெல்லாம் வந்து இனிமேல் எடுபடாது. ஏன்னா மாற்று எப்போ வரும்னா, நீங்களும் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக இருந்தால் தான் மாற்றுன்னு வரும். நீங்கள் செல்வாக்கு இல்லைன்னா நீங்கள் இருக்கிற 5-6 பேரில் ஒருத்தராக நீங்கள் போயிடுவீங்க, மாற்றாக நீங்கள் வரமாட்டீங்க. இதெல்லாம் அதிமுக நிர்வாகிகள் வந்து எடப்பாடிகிட்ட பல தடவை சொல்லிட்டாங்க. அவருக்கு இந்த சிக்கல் இல்லைன்னா அந்த பதவி போன்ற விஷயங்கள் தான். ஸோ இதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு முடிவு வந்து இந்த தொகுதி பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்ச பிறகு வரும்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம கன்க்ளூட் பண்ணுறது எப்படின்னா, திமுக மேலே ஆன்டி இன்கம்பன்சி வந்துக்கிட்டே இருக்குது, ஆட்சி மேலே ஆட்சிக்காரன் மனநிலை வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அது அறுவடை செய்கிற இடத்துக்கு அதிமுக இன்னும் வரல. அவங்க ரெடியானாங்க அப்படிங்கிறத தாண்டி இன்னும் அதுக்கு தயாராகவே இல்லைன்னு சொல்லி தயாராகவே இல்லைன்னா மக்கள் அதை நம்புற அளவுக்கு அவங்க தயாராகலை. மக்கள் எப்போ நம்புவாங்கன்னா, நீங்கள் ஒன்றுபட்டு இருந்தாலும் மக்கள் நம்புவாங்க, அப்போ தான் வலிமையாக இருக்குன்னு மக்கள் நம்புவாங்க. அது வரையும் மக்கள் நம்ப மாட்டாங்க. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதில் வந்து நீ தான் பெரியவன், நான் தான் பெரியவன், எனக்கு எழுதா நீ வேலை செய்யணும் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா கட்சி எதிர்காலத்தில் வராது. ஜெயலலிதா ஒரு காலத்தில் 96 மோசமாக தோற்ற பிறகு 98 2001 கட்சி ஆஃபீஸே தேடி ஓடினாங்கல்ல. ஏற முடியாத படி இருக்கிற எல்டாம்ஸ் ரோடில் இருக்கிற பாமக ஆஃபீஸ் உட்பட எல்லாத்துக்கும் போனாங்கல்ல. ஏன் தேவை, நெசசிட்டி. சில சமயம் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஜெயலலிதா மாதிரி தலைவர்களுக்கே விட்டு கொடுத்து போக வேண்டிய கட்டாயம் வருது, எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போக வேண்டிய கட்டாயம் வருது இல்லையா? அதுதான் வந்து இப்போ எடப்பாடிக்கு தேவை ஆக்சுவலாக. அதை அவர் உணரணும். கடந்த காலத்தோட படிப்பினைகளை ஒரு உணரலைன்னா வந்து கட்சி எதிர்காலத்தில் கொண்டு போக முடியாது. இல்லை சார், இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இப்போ ஜெயலலிதா மாதிரியான ஒரு இடத்துக்கு இப்போ ஜெயலலிதா வந்து கூட்டணி கட்சிகளை மட்டும் தேடி போகலை. 96 தோல்விக்கு பிறகு அப்போவும் வந்து போட்டி அதிமுக ஒன்று உருவாச்சு. முத்துசாமியாக இருக்கட்டும், முத்துசாமி, ராஜகண்ணப்பன், ராஜன் செல்லப்பா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு போட்டி அதிமுக உருவாக்குனாங்க. அந்த போட்டி அதிமுகவில் இந்த முத்துசாமி திருப்பி ஜெயலலிதா சேர்த்துக்கிட்டாங்க, ராஜன் செல்லப்பாவை சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் ஜெயலலிதாவுக்கு தெரியும் இவங்க யாரும் தன்னுடைய தலைமைக்கு போட்டியாக வந்துட மாட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஒரு சந்தேகம் இன்னும் இருக்க தானே செய்யுது. அப்படி இருக்கும்போது அவர் சைடு அது நியாயம் தானே? அவருக்கு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவர் வந்து நீங்கள் சொல்கிற முத்துசாமியோ இல்லை மற்றவங்களோ வந்து ஜெயலலிதா அளவுக்கு பாப்புலர் ஆனவங்க கிடையாது. அதில் இன்னும் கொஞ்சம் கம்பேர் பண்ண போகணுன்னா வீரப்பனையும் சேர்த்துட்டாங்க ஜெயலலிதா. அதுக்கு முன்னாடி காலகட்டம் 91 காலகட்டம்
வீரப்பனையும் சேர்த்துட்டாங்க, நாவலரையும் சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க அவங்க அதை நாவலரையும் சேர்த்துட்டு இருக்காங்க. அப்போது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தம் மேலே நம்பிக்கை இருந்து இந்த தலைமையை அவங்க எதுன்னு கீழே ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க. எடப்பாடிக்கு அந்த நம்பிக்கை வரணும். ஆக்சுவலாக வந்து அந்த நம்பிக்கை ஏன் எப்போ வரும்னு அவருக்கு இப்போ வராது இருக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. அது அவருக்கு எப்போ வரும்னா, அவர் முதல்வராக நின்று ஒரு எலெக்ஷனில் வின் பண்ணி வந்தார் அப்படின்னா வரும். அது ஆக்சுவலாக முதல்வராக வந்துட்டு வச்சுக்கோங்க, அப்போ அப்புறம் எமர்ஜ் ஆகிடுவார். ஏன்னா 2016 ஒரு ஆட்சிக்கு வந்தது அவருக்கு போட்ட மேண்டேட் கிடையாது, அது ஜெயலலிதா மேண்டேட் அது ஆக்சுவலாக. ஸோ இவர் தன்னுடைய செல்வாக்கை அந்த வழியில் தான் நிரூபிக்க முடியும். அப்புறம் அந்த மாதிரி வந்துட்டார் வச்சுக்கோங்க ஒரு தடவை, அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் எனக்கு தான் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் இப்போ வந்து அவர் சொல்லக்கூடிய லெவலில் இல்லை, ஏன்னா செல்வாக்கை வந்து ப்ரூவ் பண்ணாத நிலையில் இருக்கார். அதனால் இப்போ வந்து என்ன பண்ணும், ஜெயலலிதா எப்படி ஒரு காலத்தில் அனுசரித்து போனாங்களோ 98 2001 அந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். இதை வந்து எடப்பாடி புரிஞ்சுட்டு வேலை செய்யணுன்றது என்னுடைய கருத்து. தமிழ்நாட்டில் எப்போவுமே இல்லாத ஒரு சூழல் இப்போ உருவாக போகுது. எப்போவுமே தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு 96லேருந்து நம்ம பார்த்தோம்னா ஆட்சிக்கு வந்த உடனே உள்ளாட்சி தேர்தல் நடக்கும். ஸோ ஆளும் கட்சியினுடைய அந்த மேண்டேட் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். அந்த ஆட்சிக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ள உள்ளாட்சி தேர்தல் வந்துடும். உள்ளாட்சி சட்டப்பேரவை தேர்தல் என்ன முடிவு இருந்தோ அந்த முடிவு வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் கடந்த முறை வந்து ஆட்சியினுடைய இறுதி காலத்தில் வந்து வர்ற மாதிரி இருந்தது. எதிர்க்கட்சி பெரிய அளவில் வெற்றி பெற்றாங்க. அது திமுகவுக்கு பெரிய பூஸ்டாகவும் இருந்தது. பெரிய அளவுனா ஒரு 50% அதிகமான இடங்கள், ஆளும் கட்சியோட எதிர்க்கட்சி அதிகமான இடங்களை வெற்றி பெற்றாங்க. இப்போ மறுபடியும் இந்த வருஷ கடைசியில் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. இந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படின்னா அது அதிமுகவுக்கு பெரிய அளவில் கை கொடுக்காத ஒரு சூழல் உருவாகும் போது அது சட்டப்பேரவை தேர்தல் நோக்கி போகும்போது உங்களுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படுத்தாதா? அதுக்கு முன்னாடி அவங்க அந்த விஷயத்தை சரி பண்ணணும். அந்த விஷயத்தை ஒருங்கிணைப்பை சரி பண்ணணும். சரி பண்ணலைன்னா வந்து கடந்த உள்ளாட்சி தேர்தலெல்லாம் அவங்களுக்கு என்ன நிலைமை வந்ததோ அதே மாதிரி தான் நிலைமை வரும். பல முறை போட்டி வரும்போது அதிகாரத்தில் இருக்கிற திமுக கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்க 75-80% இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி அவர் மூழ்கின்றார்னா, எடப்பாடி மூழ்கிட்டு தன் நிலை உணர்ந்து கசப்பான பல உண்மைகளை வந்து உணர்ந்து கொண்டு அவர் வந்து ஒற்றுமைக்கான வழியை தேடினார்னா அவருக்கும் நல்லது, அவர் கட்சிக்கும் நல்லது. இல்லை சார், இதில் இந்த ஒருங்கிணைவு அப்படிங்கிற விஷயம் இன்னும் தியரியாக கூட இன்னும் வரல. எல்லாமே வந்து திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. இப்போ இந்த கேள்வி கேட்கறது வந்து ரொம்ப ப்ரீமெச்சூரான ஒன்று. ஆனால் நீங்கள் இதை மறுக்கிறாங்க, எடப்பாடி தரப்புலேயே மறுக்கிறாங்க, அது உண்மைதான். ஆனால் வந்து பின்பக்கம் இது நடந்துட்டு இது ஒன்று திரைமறைவு பேச்சாக தான் இருக்குது, இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியில் வரல. இந்த நேரத்தில் இதை கேட்குறது ரொம்ப ப்ரீமெச்சூரான ஒன்று. ஆனால் தெரிஞ்சது அந்த கேள்வி நம்ம உள்ளாட்சி தேர்தலை பற்றி பேசுகிறோம் அப்படின்றதுனால ஒரு ஒருங்கிணைவு நடக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு ஜெயலலிதா ஜானகி அணி ஒருங்கிணைஞ்சப்போ எனக்கு ரொம்ப தெரிஞ்ச சம்பவம் ஒன்று. அந்த குறிப்பிட்ட பகுதியில் 2 பேருமே வலிமையாக இருந்தவங்க, அதில் ஒருத்தருடைய வலிமை அப்படியே வலிமை குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத தாண்டி கிட்டத்தட்ட அரசியலை விட்டே ஒதுங்குற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. இப்போ உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது மேல்மட்டம் அப்படிங்கிறத தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற பயம் அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு லேயர்லையுமே பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. இப்போ ஓபிஎஸ் வர்றாரு அப்படின்னா அவருடைய அணியில் எல்லாரும் சேர்ந்து வருவாங்க. அவரும் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எல்லா ஊருக்கும் நிர்வாகிகளை போட்டு வச்சிருக்காரு, வார்டு செயலாளர் முதற்கொண்டு அவர் போட்டு வச்சிருக்காரு. ஸோ அவங்க வரும்போது அவங்களும் கவுன்சிலர் சீட்டு கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கிற கடைமட்ட நிர்வாகி வரைக்கும் வரும் இல்லையா? நீங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற பயத்தை நம்ம பேசுகிறோம், ஆனால் ஒரு கிளை செயலாளருக்கும் அந்த பயம் இருக்குன்னு தானே. உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கும்போது அது இன்னும் அதிகமாகும் போது இந்த ஒருங்கிணைவு அப்படிங்கிறது வந்து அதுக்குள்ளே மெட்டீரியலைஸ் ஆயிருமான்னு நான் கேட்குறேன். அதுக்கு இந்த உள்ளாட்சி தேர்தல் தடையாக இருக்குமா அப்படிங்கிறத என் கேள்வி. இல்லை, அதை நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாருங்களேன். அந்த உள்ளாட்சி தேர்தல்ன்றது வெறும் கட்சியோட பலத்தை மட்டும் இல்லை, இண்டிவிஜுவல்ஸோட பலத்தையும் சேர்த்தது. ஒரு ஒன்றிய கவுன்சிலரோ இல்லை மாவட்ட கவுன்சிலரோ, அந்த ஏரியாவில் பாப்புலராக இருக்கிறோ, இல்லை நகரசபை உறுப்பினரோ, இல்லை பேரூராட்சி, இல்லை இப்போ கார்பரேஷன், அவர் அந்த ஏரியாவில் பலமுள்ளவர். இப்போது ஓபிஎஸ் தரப்பில் இருக்கிறவங்க யாரோ சவுத்தில் வச்சுக்கோங்க, சவுத்தில் இருக்கிற பல நகராட்சிகள், பேரூராட்சிகள், மாநகராட்சிகள்லாம் ஜாதி போன்ற விஷயங்கள் எல்லாமே ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? அப்போது அவங்க வந்தால் நமக்கு பலம் சேருன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்க வந்தால் போட்டி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க வந்தால் பலம் சேருன்ற இன்னொரு விஷயத்தையும் பார்க்கல சார். பலம் சேரும். இப்போது ஓபிஎஸ் சைடில் இருக்கிற ஒருத்தரை ஏன்னு வச்சுக்கலாம், எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கிற பின்னு வச்சுக்கலாம். இப்போ ஏயும் பியும் சேர்ந்தால் பலம் சேரும். அந்த பலத்தை அறுவடை பண்ண போகிறது ஏயா பியா அப்படிங்கிறது 2 பேருக்கு பிரச்சனை வரும் இல்லையா? அங்கே தான் தலைமை முடிவு பண்ணும். அங்கே தான் தலைமை இதெல்லாம் இந்த விஷயம் இப்போவே இருக்கு இல்லையா? ஏன் வந்து ஓபிஎஸ்ஐயோ சசிகலாவையோ இல்லை தினகரனையோ கட்சி கேடரும் பொதுக்குழு உறுப்பினர்களோ எம்எல்ஏக்களோ ஏன் அதை பற்றின ஒரு ஆர்வம் காட்டுறது இல்லைன்னா, தங்களுடைய பதவிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் தானே காமிக்கிறது. அது நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ளாட்சி எலெக்ஷன்ஸ்லையும் அப்ளை ஆகும். அந்த வார்டில் வந்து போட்டி போகிறதுக்கு இன்னொருத்த வந்தானா அதை விரும்ப மாட்டான் இல்லையா? ஆனால் இந்த இடத்துல வந்து தலைமை அதெல்லாம் தாண்டி கட்சி நலன், வெற்றி பெற்றால் யார் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து கட்சி தான் முடிவு பண்ணணும். ஒரு கட்சி நலன் வரும்பொழுது சில விஷயங்கள் நீங்கள் தியாகம் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணினா தான் நீங்கள் வெற்றியை பார்க்க முடியும். ஆக்சுவலாக அதை தான் வந்து அதிமுக வந்து ஜெயலலிதா காலத்தில் அவங்க அதை பண்ணி பார்த்துட்டாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நீங்கள் எடப்பாடி வந்து அதை பண்ணி பார்க்குறதுக்கு தயங்குறாரு. அந்த ஜெயலலிதா வந்து கட்சியை ஒன்று சேர்க்கறதுக்கு தேர்தலையும் மோதி பார்த்துட்டாங்க,
அதுக்கப்புறம் வந்து தன்னை விட யாரும் கட்சி மேலே போக முடியாதுன்றதுக்கு அவங்க ஆட்களையும் சேர்த்தாங்க நிறையா. அதே மாதிரி தனக்கு ரொம்ப சோதனை வரப்போ கீழே இறங்கி போய் எல்லாரையும் பார்த்தாங்க எல்லாமே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எடப்பாடி புரிந்து கொண்டு கீழ்மட்டத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால், இப்போ ஜெயலலிதாவும் சேர்ந்தபோது இதே பிரச்சனை இருக்க தான் செஞ்சுருக்கோம், அதையும் ஜெயலலிதா தாண்டி தானே வந்தாங்க. அதெல்லாம் தான் பாடம் ஆக்சுவலாக. அந்த பாடத்தெல்லாம் கணக்கில் கொண்டு தான் எடப்பாடி செயல்படணுன்றது தான். கட்சியோட வெற்றி முக்கியம், ஆட்கள் முக்கியம் இல்லைன்றத பாயிண்டாங்க ஆக்சுவலாக. ஸோ வந்து இப்போ ஒருங்கிணைவு வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்கிறீங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களுடைய இணைவு கருத்து வரைக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. மற்றும் நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.